கன்வென்ஷனல் ரெகுலேட்டர், எலக்ட்ரானிக் ரெகுலேட்டர் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இந்த சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? ஃபேனோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் அந்த ரெகுலேட்டரை பயன்படுத்துறோம். ஒரு மோட்டரோட ஸ்பீடை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அந்த மோட்டருக்கு போகக்கூடிய பவர் சப்ளைவை வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி இதை அட்ஜஸ்ட் பண்ணாலே மோட்டரோட ஸ்பீடு கண்ட்ரோல் ஆகும். ரெண்டு ரெகுலேட்டருமே ஃபேனுக்கு போகக்கூடிய பவர் சப்ளையோட வோல்டேஜை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான் வந்து நடக்குது. ஆனா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல இது ரெண்டு ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த கன்வென்ஷன் ரெகுலேட்டர் அப்படிங்கிறது இது பழைய ஹவுஸ் ஒயரிங்ல தான் பயன்படுத்துவாங்க. இதை ஓல்டு டைப் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெகுலேட்டர் மூலமா ஃபேனோட ஸ்பீடு எப்படி கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஃபேனோட ஸ்பீடை நம்ம எவ்வளவு ஸ்டெப்ல அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கூட 5 ஸ்டெப் ரொட்டேட் ஆகக்கூடிய ரோட்டர் சுவிட்சை பயன்படுத்திருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் டிஃபரன்ஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் காயில பயன்படுத்திருப்பாங்க. நம்ம எவ்வளவு ஸ்பீடில் ஃபேனை ரன் பண்ணுமோ அந்த ஸ்டெப்பை நம்ம ரோட்டர் சுவிட்ச் மூலியமா அந்த நாப்ல செட் பண்ணும்போது அது எந்த ரெசிஸ்டன்ஸோட கனெக்ட் ஆகுதோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா தான் ஃபேனுக்கு சீரியஸ் கனெக்ஷன்ல பவர் சப்ளை போகும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கரண்ட் ஃப்ளோவை தடுக்கக்கூடியது. இதனால அதில் வோல்டேஜ் டிராப் ஏற்படுது. இதனால குறைவான வோல்டேஜ் ஃபேனுக்கு போறதுனால தான் ஃபேன் சுலவா சுத்த ஆரம்பிக்கும். எலக்ட்ரானிக் ரெகுலேட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு டைப்பான ரெகுலேட்டர் பயன்படுத்திட்டு இருக்கோம். கெப்பாசிட்டி ரெகுலேட்டர், ட்ரையாக் பேஸ்ட் ரெகுலேட்டர். இந்த கெப்பாசிட்டி ரெகுலேட்டர் மூலமா ஃபேன் ஸ்பீடு எப்படி கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுலயும் 5 ஸ்டெப்ல ரொட்டேட் ஆகிற மாதிரியான ரோட்டரி சுவிட்சை பயன்படுத்திருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அது டிஃபரன்ஸ் வேல்யூல கெப்பாசிட்டர்ஸா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. நமக்கு எவ்வளவு ஸ்பீட்ல ஃபேன் ரன் ஆகணுமோ அந்த ஸ்டெப்ல நம்ம நாப ரொட்டேட் பண்ணும்போது எந்த கெப்பாசிட்டன்ஸோட கனெக்ட் ஆகுதோ அந்த கெப்பாசிட்டன்ஸ் மூலமா தான் சீரியஸ் கனெக்ஷன்ல ஃபேனுக்கு பவர் சப்ளை போகுது. இந்த கெப்பாசிட்டன்ஸ் மூலமா வோல்டேஜ் டிராப் ஆகுது. இதனால குறைவான வோல்டேஜ் ஃபேனுக்கு போறதுனால தான் ஃபேனோட ஸ்பீடும் குறையுது. இந்த ட்ரையாக் ரெகுலேட்டர் அப்படிங்கிறது இது சுவிட்ச் டைப்ல இருக்கக்கூடிய ரெகுலேட்டர் தான் ட்ரையாக் ரெகுலேட்டர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த விதமான ரெகுலேட்டர்ல ட்ரையாக் அப்படிங்கக்கூடிய ஒரு செமிகண்டக்டர் சுவிட்சை வந்து பயன்படுத்திருப்பாங்க. இந்த சுவிட்ச் மூலியமா தான் சீரியஸ் கனெக்ஷன்ல ஃபேனுக்கு பவர் சப்ளை கனெக்ட் ஆகும். ஸோ இந்த நாபை நம்ம எவ்வளவு ஸ்பீடு வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஸோ இதுல இருக்கக்கூடிய ட்ரையாக்ல அது ஆன் ஆஃப் அப்படின்னு கண்டினியூஸா வந்து ஸ்பீடா சுவிச்சிங் ஆகும். இதனால பவர் சப்ளையோட வோல்டேஜ் டிராப் ஆகுது. இதனால லோ வோல்டேஜ் ஃபேனுக்கு போறதுனால அதோட ஸ்பீடும் குறையுது. இந்த 3 டைப் ரெகுலேட்டருமே டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸை பயன்படுத்தி ஃபேனுக்கு போகக்கூடிய வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்றதுனால தான் ஃபேனோட ஸ்பீடை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுது. ரெகுலேட்டர் ஃபங்க்ஷன் ஆகிறத பத்தி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. டீட்டெயில் வீடியோ பதிவு பண்றேன். இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.